அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் ஈறு செய்கின்ற சிவபெருமானே மனித ரூபம் கொண்டு இப்பூவுலகில் வந்து இறங்கி மதுரையம்பதியின் வீதிகளிலே நடந்து திரிந்து வளையலோ வளையலென்று வளையல் விற்றும் விறகு விற்றும் இவ்வாறு 64 திருவிளையாடல்கள் புரிந்து அதிலே பல அற்புதங்களை செய்து கருணை உள்ளம் கொண்டு மக்களையெல்லாம் கடைத்தேற்றுவதற்காக அருள் புரிந்தார் எம்பெருமான். இப்பிரபஞ்சத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அனைத்து கோள்கள் முதலாக அனைத்து ஜீவன்களின் வாழ்விலும் எம்பெருமான் தம்முடைய இறை லீலையை திருவிளையாடலை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றார். இருப்பினும் இந்த 64 திருவிளையாடல்களை மட்டும் புராணமாக செய்திருக்கின்றார்கள் பெரியவர்கள். இந்த 64 என்ற வரைமுறை எதனால் ஏற்பட்டது? இந்த 64 திருவிளையாடல்களிலும் மனித வாழ்விற்கு தேவையான 64 போதனைகள், படிப்பினைகள், அதாவது தெய்வீகமாய் வாழ்வதற்கு 64 வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களின் வகை 64 ஆகும். இந்த அரிய புராணத்திலே சொல்லப்பட்ட 4 வகையான தெய்வீகமாக வாழும் வழிமுறைகளை முறையாக பின்பற்றி நடப்பவர்கள் தங்கள் துன்பங்களெல்லாம் தீர்ந்து, தங்கள் பிறவிகளெல்லாம் தீர்ந்து இறைவனை அடைவார்கள் என்பது சித்தர்கள் வாக்கு. இந்த 64 திருவிளையாடல்களிலும் எம்பெருமான் நிகழ்த்திய பல அற்புத திருலீலைகளையும் சுவாரஸ்யமான பல அதிசய நிகழ்வுகளையும் எம்பெருமானே தன்னுடைய திருவாக்கினால் அருளி செய்த பல போதனைகளையும் படிப்பினைகளையும் அடுத்தடுத்த பதிவுகளிலே இரத்தின சுருக்கம் பண்ணலாம்.